பிஜேபியோட பட்டாணியா நீ? ராட்ரிக் ஐவரி மட்டும் தான் இருக்கா. ஈவென்ட்ல ஒரு அண்ணி மண்ணை கவ்வுது அப்படின்னா சரக்கு விடுது அப்படின்னா ஈவென்ட்ல இறங்கின உடனே டெத் ஆகுது. என்ன அர்த்தம்? அவ்வளவுதான் மொத்த மேட்ச் மூணு பேரையும் போட்டு போதுட்டான். ஐயோ என்ன குமார் அவ்வளவுதானா? ஸ்டார்ஸா பயரானா? பயர் பறந்து கொண்டிருக்கிறா. ஸ்டார்ஸ் முடிக்கப்பட்டதா? ஒழுக்கப்பட்டதா? உடைக்கப்பட்டதா? மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் நினைக்கிறேன். பெரிய கான்பிடன்டே கொடுக்கும். அவ்வளவுதான். அவன் என்ன சொல்லுவான்? நான் இங்க இருக்க வந்துருங்க, பாத்துக்கலாம், நம்மளே அடிக்கலாம், கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு. 4 கில்லு அடிச்ச 4 கில்லு அடிச்ச 4 கில்லுமே எஸ்ஓபிடிஸ் தான் குமார். 4 கில்லுமே எஸ்ஓபிடிஸ். ஐவரி 1 மெதிசன தூக்குனா. சாக்கோ ஈஸ்வா யாரு? சாக்கோ ஈஸ்வா டோனி அவ்வளவுதான். மரக்கடிக்கப்பட்டதா? மரக்கடிக்கப்பட்டது, முட்டிக்கப்பட்டது, ஒட்டைக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது அப்படின்னு அடிச்சிருக்கான். ராட்ரிக் வந்து டோனியோட லெகசியை முடிக்கிறானா? சப்பன்னு காமிக்கிறானா? அவ்வளவுதான். அந்த பக்கம் மொத்தமாவே கிட்டான் ஆயிடுச்சு குமார், மொத்த டீம். அண்ணா நீங்க சொன்ன கரெக்டா. நீங்க பாருங்க, கால்ஸ் வந்துட்டா ஐவரி இங்க மேல. ஆமா ஆமா, அவனுங்க எல்லாரும் வந்துட்டா பாருங்க, அங்க பாருங்க, வந்துட்டா பாருங்க ஐவரி. 3 பேரும் வந்துட்டானுங்க. எம்எஸ்ஓ ஒரு முட்டை பாருங்க ரீகாலுக்கு. எம்எஸ்ஓ விளையாட மாட்டிட்டார் வேற ஒரு டீம் கிட்ட. அப்படியே ஃபைட் கவர் பண்ண முடியுமான்னு பாருங்க. எம்எஸ்ஓ ப்ரோக்கு முன்னாடி ஒரு டீம் இருக்கு. பட் ஆனா இங்க 2 பேர் இருக்காங்க. முன்னாடி எம்எஸ்ஓ வெளியே போயிட்டான். இந்த டீம் 6 கில் டீம் இருக்கு பாருங்க. எம்எஸ்ஓ கிட்ட இருக்காங்க 2 பேரும். அந்த சிங்கிள் ட்ரோல் இருக்கானே. இது வந்துட்டாங்க. ஐவரி வந்துட்டான். ஆமா அங்க ஃபைட் எடுக்கறாங்க. கிசாவை முடிக்கறாங்க. கிசாவை முடிக்க மாஸ்டர் ரைஸ் லைவ் வரான். சிங்கர் ட்ரோல் கிட்ட மாஸ்டர் ரைஸ் லைவ் வரான். அந்த டீம்ல டீம் 8ல 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் நான் ஈவன்ட்ல இறங்கிட்டாங்கடா. எம்எஸ்ஓபி நாக் அவுட். வர எம்எஸ்ஓபி நாக் செய்யப்பட்டார். தவறு இழைக்கறாங்க. சிங்கர் ட்ரோல் முடிஞ்சதுனா டோக்க மாஸ்டர் லைவ் பிரஷர் ஆகும். லைட்டா பிரஷர் ஆகும். நெருப்பு லோடு ஏறி போறான். ஓபன் ரிஃப்ளெக்ஸ். மாஸ்டர் ரைஸ் லைவ் சிங்கர் ட்ரோலா. ரோல அடிக்க ஓடுறான். எம்எஸ்ஓபி ஓடுறான். எம்எஸ்ஓபி விட்டுட்டு ஓடுறான். கிட்டான் அவன் பாரு பேக் தகவல் கொடுக்குறான். டேய் இங்க நான் ஒளிஞ்சிக்கறேன் பாறா அப்படிங்கறான். சரியான லிட்டு 2 பேர் நேடு போறான். கிட்டான் போட்டு ஓடு. இல்ல அவன் ஓடு. கிட்டான் போடும்போது அவன் ஓடிட்டான். எம்எஸ்ஓபி மரணத்தை முத்தமிட்டான். எம்எஸ்ஓபி அங்க அடிக்கிறது சிம்பானி என்ன? அதான் சிம்பானி அடிக்கிறான். வீட்டு சிம்பானி என்ன? ஐயோ பின்னாடி நிக்கிறான் ட்ரோலுக்கு பின்னாடி. ஆமா சிம்பா பாடுறா. இல்ல ஏதோ டைட்டனா மாறடா. அங்க பாரு. ஐயோ ட்ரோல் மாட்டிட்டான். கைகுத்து ரெடி ஆகிட்டது. போடுறா சொல்றா மாரணம் ஒத்தப்பட்டது. ஐவரி ரோட்ரிக் மட்டும்தான். என்ன நடக்க போகுது? ரோட்ரிக் இங்க இருக்காரு. போச்சு. ஆனா 8 கில். ஆனா இவங்க 2 பேர் ராட்ரிக்கும் ஐவரி மட்டும் இங்க இருக்கானுங்க. தப்பு நடக்குது. ராட்ரிக் மஞ்சள் வச்சிருக்க ஒன்னும் பயப்பட தேவையில்ல. இன்கேஸ் வந்து செத்துட்டு போனா ராட்ரிக் முடிச்சா டீமே முடிஞ்சிரும். அப்ப எஸ்ஓபிடிஎஸ் ராட்ரிக் எங்க போறாங்களோ அங்கே போயிடுவாங்களோ. சாக்கோவை ஷோவை முடிச்சு விட்டாங்க. டோனி நாக்கு. ஆமா எஸ்ஓபிடிஎஸ் டோனி மென்ஷன் மட்டும் தான் இருக்கான். மரணமாவளை முத்தமிட்டு கொண்டிருக்கிறது 5 கில். எஸ்ஓபிடிஎஸ் கார ஓடிட்டு இருக்கான். தன் உயிரை காப்பாத்துறதுக்காக ஓடிட்டு இருக்கான். எஸ்ஓபிடிஎஸ் காப்பாத்துவானா? தவறு இழைச்சு இன்னைக்கு காலையில எஸ்ஓபிடிஎஸ்
டீம் கூட விளையாடாம அவுட் சைட் டீம் கூட விளையாண்டு பிராக்டிஸ் பண்ணவில்லை. அதோட விளைவா மரணம் அவளை முத்தமிட்டு கொண்டிருக்கிறது. கேப்சர் வேற பக்கத்துலயே இருக்கும். முடிக்கப்பட்டதா ஜெயிச்சு டை பிரேக்கர் வந்தா நல்லா இருக்கும். ஆனா வச்சிருக்கான் பாருங்க, ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாப்போம். பிடிஎஸ் தான், வேற யாரு? ஆமா பிடிஎஸ் தான். ஐவரி ரீகால் போச்சு, துரத்துறாங்க. மெடிசன் தப்பு பண்ணா துரத்துறாங்க. மெடிசன் 2 சீட்ல துரத்துறாங்க. மெடிசன் மாட்டிக்கொண்டானா எஸ்ஓ பிடிஎஸோட உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறதா? எஸ்ஓ பிடிஎஸ் தப்பிக்குமா? எஸ்ஓ பிடிஎஸ் அசியல் நெஞ்சல் இடி இறக்கப்படுவாங்க. கேமரா விட்டு வச்சா ஒரு வண்டி துரத்துது. அது எந்த வண்டி? தற்கொலை வண்டி துரத்து கொண்டிருக்கான். மெடிசனை அடிக்க பாருங்க. பஞ்சர் பண்ணாக மரணம் முத்தமிட போகுது. முத்தமிட பஞ்சர் செய்யப்பட்டது. முத்தமிட்டாரு. எஸ்ஓ பிடிஎஸ் வெளியேறியது. ஒன் டே டிராபில இருந்து எஸ்ஓ பிடிஎஸ் எந்த விதமான பாதிப்பும் இல்லாம அகால வரவடைது வெளியேறியது. பிராக்டிஸ் இல்லாத நாள், பிராக்டிஸ் செய்யாத நாள், அவங்க 4 பேரும் சினர்ஜி செய்யாத நாள் மூன்றாவது அணியாக முன்னாடியே வெளியேறியது எஸ்ஓ பிடிஎஸ். ஏப்ரல் மட்டும்தான் பெரிய அணியா திகழ்கிறது. மற்றபடி மொத்த வாரிலுமே ஒரு பெரிய சோகம் தான். அநேகமா அந்த டீமுக்கு சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see, let's go for the changes guys. இப்போதைக்கு பிளட்டி டீம் அண்ணே. அப்படியே எவ்வளவுப்பா? 10 மாரண முத்தமிட்டது. ஸ்டார்ஸ் உடைக்கப்பட்டதா ஜெயானி? ஸ்டார்ஸ் உடைக்கப்பட்டதா? ஸ்டார்ஸ் மறக்கடிக்கப்பட்டதா? ஸ்டார்ஸ் வெளியேற்றப்பட்டதா? மொத்த டோர்னமெண்ட்ல இருந்து ஸ்டார்ஸ் அடித்து விரட்டப்பட்டதா? ஓ நோ. நீங்க பேசுனதுல எனக்கு தெரிஞ்சு வெறியா விளையாடுவாங்கன்னு நினைச்சேன். இந்த வெறியாதவங்க நானும் எதிர்பார்க்கல. காலையிலே பாத்துட்டு இருந்தேன். 4 பேரும் 3 பேருக்கு போது சினர்ஜி பில்ட் பண்ணுவாங்களா? எம்எஸ்ஓபி கூப்பிட்டு பிடிஎஸ் மெம்பரை கூப்பிட்டு விளையாண்டு இருந்தா அவனுக்கு நுட்பங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க இங்கதான் போறோம், அங்கதான் வருவோம். அதே மாதிரி செத்து போயிட்டானுங்க. எவங்கள விளையாடுனா அந்த டீம் பிடிஎஸ் அடிச்சு வெளியே எழும்புது. இதுக்குதான் ரொம்ப முக்கியம்ன்றது தெரியுது. 9 கில் எடுத்தா போதுண்டா. டிராஃபி முதல் டிராஃபி பிடிஎஸ் வசம்டா. எஸ்டிஜி திருப்பியுமே 13 கில். அவங்க தான் லீடர். இது ஒரு டிராஃபியா கவுண்ட் வருமா? ஆமா குமார், டிராஃபி ஒன் டே டிராஃபி இல்ல. ஒன் டே டிராஃபி முதல் டிராஃபியா பிடிஎஸ் சென்றது. பிடிஎஸ் சரணடைந்தது. பிடிஎஸ் சசிகல் நெஞ்சில் பால் வார்க்கப்பட்டது. எஸ்ஓ பிடிஎஸ் சசிகல் நெஞ்சில் இடி இறக்கப்பட்டது அப்படின்னு பெயர் வேண்டியதுதான். பிராக்டிஸ் தான் குமார். பிடிஎஸ் பிராக்டிஸ்ல இருந்துச்சு, இவனுங்க பிராக்டிஸ் இல்ல. அதான் அரசியல் பஸ் ஆகி போச்சு. சொன்னா கேட்கறது இல்ல, அவ்வளவுதான். என்ன ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல குமார். திட்டி தான் இத்தனைக்கும் அனுப்பின குமார். இத்தனைக்கும் தப்பு பண்றீங்கடா, தப்பு பண்றீங்க, சினர்ஜி இருக்காது, தோத்துருவீங்க. இப்ப ஒரே ஒருத்தர் தானா மெடிசன்? ஒரே ஒருத்தர் தானா? ஆனா ரீகால் பண்ண முடியலையா? முதல்லயே காலையில இந்த பிராக்டிஸ் பண்ணிருந்தா ரீகால் எங்க பண்ணிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? சினர்ஜி செட் ஆயிருக்குமா? அதுக்குதான் பிராக்டிஸ் பண்ணுங்கடான்னு கதற விடுறது. அந்த ஒரே காரணத்துக்காக தான், தோல்வி இவங்களை முத்தமிடக்கூடாதுன்றதுக்காக தான் பிராக்டிஸ் பண்ணுங்கன்றது. ஓகே, ஐவரி 1v1 ப்ராப்பர் 1v1 ஐவரிக்கும் ஒரு டீம் 18ல ஒருத்தனுக்கும் அவன் வந்துட்டானே. ராத்திரிலாம் கூப்பிட்டான் அவன் வர ஆள விட அமர 3 பேர் இல்ல வீட்டுல வெறியாட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதுக்கும் கரெக்டா 8 கிலோ அடிச்சா முடிஞ்சு. ஒரு ஆஃபே இவனுக்கு வசம் தான் வச்சிருக்கானுங்க. அது இல்லாம ஒரு இன்னொரு ஆஃபே அடிச்சு டை பிரேக்கர்லாம் எங்கள்கிட்ட கிடையாதுன்ட்டானுங்க. அப்படி விளையாடுங்க குமார். டை பிரேக்கர்லாம் வேற யார்ட்ட வச்சீங்க அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஜி ஸ்குவாட் வந்து 18 கிலோட இருக்காங்க ஜெயிச்சு. ஆமா, இப்போ பிடிஎஸும் 18 கிலோட வந்துச்சுனா இது எப்படி என்ன நடக்கும்? டை பிரேக்கர் தான். அவங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் நடக்கும். ஆமா இல்ல டை பிரேக்கர் தான். 2 பேருக்கும் 18 இருக்காங்கல்ல, இவங்க 2 பேருக்கு முதல்ல ஒரு டை பிரேக்கர் நடக்கும். குட்டி டை பிரேக்கர். ஓகே அதுல யார் இப்போ எஸ்டிஜி ஜெயிச்சாங்க பெரிய டை பிரேக்கர் ஆகும். பிடிஎஸ் ஜெயிச்சுனா அவ்வளவுதான், டைரக்ட் வின் முடிஞ்சு. அவ்வளவுதான், முடிக்கப்பட்டது. 10 கில். இந்த பக்கம் யாரு? எஸ்எக்ஸ் பிடிஎஸ் 10 கில். எஸ்எக்ஸ் பிடிஎஸ் ரெமோ 7 கில். டோபி 2 கில். 23 பாருங்க அண்ணா. டீம் 23. ஜோக்கர்ஸ் லைவ், சோலர்ஸ் லைவ், ஈவில்ஸ் லைவ் எல்லாமே லைவ் காரணம். இவனுங்க பரவாயில்லையா 14 கில். 14 கில் தட்டிட்டு வந்துட்டானுங்களே. தட்டிட்டு வரது மேட்டர் இல்ல, கடைசியில வெற்றி எடுத்தா அந்த மேட்டர். பினிஷிங் முக்கியம். அந்த பக்கமா ராட்ரிக் 1v4 அடிச்சிட்டு சும்மா அப்படியே கும்தலகடி ரெடி ஆகறான்.
வெற்றி 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 இப்படி நடந்துருமோ? எப்படி இந்த எஸ்டிஜி ஸ்குவாட் இருக்காங்கல்ல, ஆமா இவங்க வந்து பிடிஎஸ் போய் கில் அடிச்சுட்டு வராங்கல்ல, இவங்க இன்னும் பாருங்க ஈவென்ட்டை டாமினேட் பண்ணி எல்லோ லைஃப் இவங்கள்ட்ட இருக்குது. இப்போ ஒருத்தர் இங்கேயே விட்டுட்டு இவங்க போய் பிடிஎஸ் வந்து டார்கெட் பண்ணுவாங்களோ தெரியலையே, பாப்போம். பிடிஎஸ்லாம் போய் டார்கெட் பண்ணுவாங்களான்னு போனா இறந்துட மாட்டாங்க, 4 கில் போயிடுறது. எஸ்ஓபிடிஸ்னா துரத்தி படிச்சா மாதிரி அடிக்கலாம், பிடிஎஸ் எப்படி அடிக்கிறது? அது எப்படி எஸ்ஓபிடிஸ் அடிக்க முடியும்? இப்பதான் அடிச்சு அனுப்பிச்சாங்க குமார், இப்பதான் பாத்துட்டு இருந்தா சோகமா இருப்பிய பாத்துட்டு என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. இப்பதானே குமார் இது இப்ப உனக்கு ஆனா உண்மையில வருத்தமா இல்லையா குமார்? பிராக்டிஸ் இல்லையே, தப்பு பண்றாங்களே, மறுபடியும் சீரியஸ் பில்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே, சீரியஸ்னஸ் இல்லாதனால தோத்துட்டே இருக்காங்களே அப்படின்னு உனக்கு வருத்தமா இருக்கா இல்லையா? உண்மை சொல்லு. எனக்கு அந்த வருத்தம் இல்ல, 1v3 வந்து கொஞ்சம் வருத்தமா. பாத்துக்கோ, எப்படியோ வருத்தனாலும் எப்படினாலும் வருத்தம் தானே. வருத்தத்துக்கு காரணம் வேறுபாடா இருந்தாலும் வருத்தம் தானே. இப்படி ஆகி போச்சு குமார். ஆனா எனக்கு ஒரு விஷயத்துல வருத்தமா இருக்குனே. என்ன விஷயம்? நேத்து தான் சொன்னாரு ஹை கில்ஸ்னாலே எஸ்ஓபிடிஸ் தான். ஆமா உங்களுக்கே தெரியும்லனே. ஆமா இருமா, இன்னும் டீம் செட் ஆகல, இன்னும் எதுவுமே நடக்கல. ஃபர்ஸ்ட் வாரம், ஃபர்ஸ்ட் வார், ஃபர்ஸ்ட் டிராஃபி, ஓகேவா? குமார் 2 வருடங்கள் அதேதானே குமார். ஃபர்ஸ்ட் டிராஃபி, ஃபர்ஸ்ட் எம்எஸ்ஓபி செட் ஆகல, ராட்ரிக்கு இப்பதான் முதல் தடவையா விளையாடுறான். பிடிஎஸ்க்கு அதே தானே குமார். அதே பிடிஎஸ்க்கு மட்டும் வந்தா தக்காளி சட்னி, உனக்கு வந்தா மட்டும் ரத்தம்ன்ற மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. எம்எஸ்ஓபி முதல் முறையா விளையாடுறான். ட்ரோல் ஐவரி கூட முதல் முறையா விளையாண்டு கொண்டிருக்காங்க. அதாவது பொதுவா பேசுறப்ப கரெக்டா பேசணும், ஆடியன்ஸ் பேசுறல்ல, அப்ப ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, சும்மா ஏதாவது விட்டுட்டாருல அப்படின்ற மாட்டாங்க. அதுக்காக சொல்றேன். அவங்க யோசிக்கிறது நான் சொன்னாதானே, மதன் ப்ரோ நம்மள வந்து ஓகே கனெக்ட்ல இருக்காரு அப்படின்னு. நான் வேற ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்படி கனெக்ட் ஆகும். உனக்கே தெரியும், நீயே நேத்து என்ன சொன்ன, மதன் ப்ரோ இந்த எஸ்ஓபிடிஸ் மரண பவரா போட்டிருக்கீங்க, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நானா பண்றது? திடீர்னு உயிர் வந்துருச்சு, அவன் எப்ப உயிர் வருது உயிர் போகுதுன்னு யாராவது கண்டுபிடிக்க முடியல. நீங்க இன்னொன்னு கவனிக்கல, அது பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க வச்சு டோனியும் மெஜிஷியனும் ராடு விட்டுருப்பீங்க. என்னாச்சு அன்னைக்கு 3வது மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ் அடிக்காம இன்னொரு டீம் ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க, நம்ம கதறிட்டு இருந்தோம் கமெண்ட்ல பாத்தீங்களா? கால்ஸ் பிரேக் பாத்தீங்களா? கால்ஸ் பிரேக் நிறைய ஐஜிஎல் கால்ஸ் ரெஸ்பெக்டே இல்ல போறாங்க. டோனியும் சாக்கோ சொல்றான் 2 பேர் தப்பிச்சு போறாங்க, கீழே போறாங்க, வாங்க வாங்கன்னு பிஆர்டிஎம்ல உட்காருங்க. ஆனா அவனுக்கு 2 பேர் வரவே இல்ல. யாரு? டோனியும் ஈஷா வண்டியில உட்காந்துட்டான், இவனுக்கு 2 பேர் வரல. யாரு பிரச்சனை நடந்துச்சு? யார் 2 பேர் வரல? யார் 2 பேர் வரல? ஈஷாவும் டோனியும். ஓகே ஓகே, ஈஷாவும் சாக்கோவும் இப்ப உஷாராயிட்டானுங்க. அவனுக்கு 2 பேரும் அவனுக்கு அந்த இது வந்துருச்சு, இவங்க அடிச்சிடணும்னு. ஆனா பாருங்க இவனுங்க ஓகே அவ்வளவுதான் நாக்கு. அவங்க ஒரு 5 கிலோட இருக்காங்க. டீம் 9 வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்வெலிஸ் ஏஜே பிளேஸ் அண்ணன் டீம் ஒரு 8 கிலோட இருக்காங்க. அப்புறம் இது இவன் யாரு? வர்மா விலாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 6 கிலோட இருக்காங்க. டீம் 12 இது வந்து இவங்க என்னது? தற்கொலை வைட்டி, தற்கொலை ஸ்குவாட், தற்கொலை டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 கிலோட இருக்காங்க. அந்த பக்கம் டீம் 14 வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்கம் வைட்டி தலைமையிலான ஒரு அணி வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நான் இருக்கா தங்கம் வைட்டி டீம் தான் அன்டி துரத்தி அடிச்சு பிடிஎஸ் எஸ்ஓபிடிஸ் 2 டீம் எஸ்ஓபிடிஸ், அதுவும் எஸ்ஓபிடிஸ் தானா? ஓகே ஆமா ஓகே ஓகே ஓகே. இந்த பையன் கேமர் வைட்டி அவங்க ஒரு 10 கில், நீ வந்து 14 எஸ்டிஜி 14 கிலோட. ஐயோ எஸ்டிஜி இப்ப 14 கில் போட்டாங்க. அநேகமா எஸ்டிஜி எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஜி தான் மாஸ் கட்ட போகுது. ஆமா எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஜி ஜெயிச்சா சந்தோஷம். அண்ணா இந்த மேட்ச் 10 கிச் அண்ணா. அண்ணா இந்த மேட்ச் 10 கிச் அண்ணா. ஆமா எல்லாரும் ஒரு 14. ஆமா எஸ்டிஜி ஒரு 14. ஐயோ 15 ஜோஸ் தலைமையிலான ஒரு டீம் வந்து பாருங்க 11 அவங்களுக்கு பக்கத்துல இருக்கானுங்க. ஆமா 15. ஐயோ அரசல் பஸ்ல இருக்குது எல்லாரையும். மேட்ச் பிடிக்குது அண்ணா, மேட்ச் சூடு பிடிக்குது. கடைசி மேட்ச்ல ஒரே மேட்ச்ல அரசல் பஸ்ல விளையாடுறாங்க போல. ஆமா ஆமா ஆமா. அப்படியே கொஞ்ச நேரத்துல வியூவர்ஸ் எல்லாரும் கதற போறாங்கண்ணே. வியூவர்ஸ் எல்லாரும் கதற போறாங்க. அவ்வளவு பாருங்க மறுபடியும் ஒரு கில். டீம் 23 16. டீம் 23 16 கில். லியோ வரா மறுபடியும் அவனுக்கு தூக்க போறான். அவனுக்கு தூக்க போறான். அவனுக்கு வேற 4 புஷ் அப் கேக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. தூக்கணும். பிடிஎஸ் இப்போ வந்து இவங்களை கண்டிப்பா சாவச்சா தேவையில்ல. அவங்க வந்து அசால்ட்டா வராங்க. அருமையான ஒரு 2 நாக் வைத்தாங்க. 2 நாக் அருமையா வச்சா
பட் இருந்தாலும் அவங்க 4 பேர் அப்படியே குண்டி பண்ணியை புடிச்சிட்டே வராங்க. எப்படி அடிக்கிறது? அதாவது ஒரு புல்லட் அழுத்திட்டு இன்னொரு புல்லட் அழுத்திட்டு கூட டைம் விட மாட்டேங்கிறாங்க. 4 பேர் கசாக்ஸ்தான் வந்து 17 கில்ல. ஜெயிச்சா மட்டுமே போதும், ஜெயிச்சா மட்டுமே போதும். தேடி வந்து அடிக்கிறாங்க. ஆமா, ஐவரி மரணம், ஐவரி மரணம் அடைந்தான். தூக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஐவரி மரணம் அடைந்தான். மாஸ்டர் மைண்ட் அவனா முடிச்சிட்டாங்க. ஐவரி முடிக்கப்பட்டானா? சாத்துல கால் கேட்றாங்க. கசாக்ஸா ஐவரி அகால மரணம் அடைந்தான். ராட்ரிக் சிங்கட்டோல் எம்எஸ்ஓபி 3 பேர் தான் இருக்காங்க. அது 10 கில் தான் இருக்காங்க. ஐவரி ரீகால் முடிஞ்சிச்சு. முடிஞ்சு இந்த மேட்ச். இவங்க கடைசியில ஹையஸ்ட் கில் இருக்கவங்க யாரா அடிச்சாதான் உண்டு. டை பிரேக்கர் உறுதி செய்யப்பட்டது குமார். உறுதி செய்யப்பட்டதா? டை பிரேக்கர் உறுதி செய்யப்பட்டது. டை பிரேக்கர் வேணுகுமார். அப்பதான் டைம் இழுக்க முடியும். ஆனா எப்படி என்னது பிளான்? எப்படி என்னது? டை பிரேக்கர் வெளியே போனாதான் குமார் மக்கள்கிட்ட கேட்டு தான் முடிவு போட முடியும். மக்கள் திருப்பி மகசன் திருப்பி அப்படின்னு மக்கள் வந்து ஏதாவது ஒண்ணு யோசிச்சிருப்பாங்க. இதை போட போறோம், அதை போட போறோம், அதை போட போறோம் அப்படின்னு. இப்பயே ஆரம்பிச்சிருங்க. என்ன டை பிரேக்கர் வந்து ஒரு 1 மணி நேரம் வராம டை பிரேக்கர் படிங்க திருட்டுன்னு. அப்பதான் நல்லா இருக்கும். யுவா அக்கா பாத்துட்டேன். ஆமா யூஎஸ்எல் போட்டு அடிக்குது பாத்தியா? ஒரு கம்பெனி நாக் அவுட் பண்ணிடுது. ஒரு பிஜிஎஸ் அடிய இவாலா போட்டு மாச்சாக் அடிச்சு கொண்டு இருக்கிறாள். ஓ நோ, பெண்கள்ல ஒரு மாதிரியான ஆட்டக்காரியாக. சிங்க பெண் என்ன சீரியஸா? யுவா சிங்க பெண் என்ன? ஒரு கம்பெடிட்டிவ் அணியை 1v2 எடுத்துட்டு அங்க போய் டொட்டா யூஎஸ்எல்ல ஒரே ஒருத்தன் TN25 மிஸ் 0 அப்படின்னு ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான் யூஎஸ்எல்ல. அடிச்சா யுவா 1v3 அடிச்சா யுஎஸ்எல்ல யுவா 1v3 ஒரு கனெக்ட் ஆகுதா? கனெக்ட் ஆகுதா? சிங்கப்பெண் யுவா கனெக்ட் ஆகுதா? ஓகே கம் ஆன் அகைன் மறுபடியும் ஒரு நேடு. அகைன் மறுபடியும் யுஎஸ்எல்ல ஒருத்தர் லாஸ்ட் ஒருத்தருக்கு ஒரு நேடு. 4v15 rounds போடலாம் தரா. 4v15 rounds போடலாம். ஆமா பட தூங்க டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு இது ஓகே டொட்டா சுத்ரா யுவா ஏறி போகுது. யுவா 1 HP அவ்வளவுதான். மரண மொத்தம் விட்டது மாதிரி டொட்டா டீம் வணக்கம் மந்திரம் நமஸ்கார் ரேஸ்கார் போஸ்டேகார் வாங்க டியூக் ப்ரோ. வணக்கம் 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 வணக்கம். இங்க என்ன ஓபிடிஸும் 10 கில் போட்டு அவங்கள அடிச்சு நாங்களும் இருக்கோம்டா காமிக்கிறோம்டா வந்துட்டு இருக்காங்களே மேல. போடி மேல வந்து போ. கதி கேடுடா மேல வந்து போ. ஏய் ஏப்பட டீம் 10 கில். 5 டீமுக்கு மேல 10 கில். போடா படுத்துக்கோ. அவ்வளவுதான். 14 டீம் 54 பேர் இன்னும் அளவுல இருக்காங்க. 14 டீம் 54 பேர் அளவுல இருக்காங்க. 19 கில் அடிக்க முடியலையா? 19 கில் அடிச்சு ஜெயிக்க முடியலையா ஒரு அணியால? அவ்வளவு மோட்டிவேட் பண்ணீங்களே இந்த டோரா ஜூஸ் டீம் 5 கிலோட உட்காந்துறானுங்க. பரவாயில்ல கடைசியில ஏதாவது பண்ணுவானுங்க. பரவாயில்ல கடைசியில ஏதாவது பண்ணுவானுங்க. இரு யாரி குறைச்சு மட்டும் எப்பவுமே எடை போடாத. குறைச்சு மட்டும் எடை போட வேணாம். பீட்டர்ஸ்ல எல்லாரும் திடீர்னு எல்லா நேரத்துல என்ன பண்ணுவானுன்னு தெரிய முடியாது. குறைச்சு மட்டும். ஆனா உங்களோட கணிப்பு பண்ண என்னோட கணிப்பு வந்து டை பிரேக்கர் தான்டா. ஆனா எந்த டைட்டன் எடுத்துட்டு 1v4 இவங்களுக்கு டை பிரேக்கர் ஓகே. இதுல ஏதாவது ஜெயிக்க அணி வாய்ப்பு இருக்கா? கில்லர் பிடிஎஸ் இல்லனா நம்ம டீமோட கில் சொல்லுங்க. டீமோட கில் சொல்லுங்க. 10 கில் நம்ம பிடிஎஸ். இந்த கில்லர் பிடிஎஸ் பாத்தீங்கன்னா 5 கில். அப்புறம் யாரு யுவாலா நீ கூட 10 கில் அடிச்சிருக்கா. வெரி எஸ்எக்ஸ் 14 கில் 4 கில் அடிச்சா போதும். வெரி வெரி பரவாயில்ல. இவன் பாரு 10 கில் ஏஜே பிளஸ். வர்மா விளாக்ஸ் எத்தனை 9 கில். வாய்ப்பு இருக்கு. வர்மா விளாக்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. வேற யார் அடுத்து பைரட் கேம் பாரு 10 கில். டீம் 23 17 எஸ்டிஜி பாரு. எஸ்டிஜி பாரு 14. எஸ்டிஜி பரிசு 10000 நமக்கு தான் அப்படின்னு விளையாண்டுக்கிறான். ஜோக்கர்ஸ் லைவ் வீடியோ 17 கில். ஐயோ நாட்டா மேஸ் லைவ். அவங்க எத்தனை ஆக்சுவலா 2 கில் என்ன எடுத்தா போதும். பட் ஆனா என்ன நடக்குது தெரியல. பிடிஎஸ் சுட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்ல. பிடிஎஸ் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெற்றி எடுத்தா டை பிரேக்கர் போகும்னு நினைக்கிறேன். 50 பேர் பண்ணா ராட்ரிக்கு இப்பதான் 1v3 பண்ணா. பயப்படாத குமார் பயப்படாத. அடிக்க வேணாம்னு சொல்றேன். பயப்படாத. அங்க பாரு ஸ்பார்க்கிஸ்ல யுவா போட்டு கொளுத்திட்டு இருக்கான்.
மெசேஜ் அடி வாங்க. இன்னும் 13 டீம் 47 you are 1 HP you are 1 HP you are 1 HP தங்கம் போயிட்டு வார் ராயர் முடித்தான். மீண்டும் ஒரு வந்து கொண்டிருக்கிறான். தங்கம் போய் ஓ வார் ராயர் வேலை காட்டி கொண்டிருக்கிறான். 13 கில் வேலை காட்டி கொண்டிருக்கிறான். 13 கில் 1v2 ஐயோ அருமையான ஒரு 1v2. தங்கம் மொய்டி டீம் வார் ராயர் தன் ஒத்த கையால போட்டு புரட்டி எடுக்கிறான். ஸ்பார்கிஸ்லை ஒருத்ததா இருக்கான். ஸ்பார்கிஸ்லை ஒருத்ததா இருக்கான். அடிச்சா 1v3 வார் ராயர் you are Tartra you are Tartra Tartra 1v3 தொட்டு 1v3 செஞ்சு 14 கில் 14 kills தொட்டு 10 கில் 10 கில் இந்த வார் ராயர் மீட் வந்து கொண்டிருக்கானா 10 கில் மீட் வரானா லைவ் பண்ணா பாரு ஆட்டோமேட்டிக்கா கேம் கூட வருது வந்து ஆமா 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 ஆமாண்ணே அவ்வளவுதான் BTS உள்ள சென்று விட்டுருக்குது BTS உள்ள சென்று விட்டுருக்குது VSOP லைவ் அடிக்க போகுது ராகா இஸ் கமிங் என்ன நடக்க போகுது தொட்டோ மட்டும் 10 கில் அந்த டீம் 14 கில் அதுல தொட்டா மட்டும் 10 கில் வேற மாறிடாடி வேற மாறிடா போடு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கானே 5 கில் எடுத்து வெற்றி பெற்றா மட்டும் போதானே முடியுமா ஆனா மேன் லாஸ் தான் மேன் லாஸ் ஐபி இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல தொட்டோ இருக்கானே இதே மாதிரி ஷானக்ல ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்கா டோட்டோ ஆமா MSOB நாக்கு MSOB டைட்டன் அடிக்குது டைட்டன் முடித்து விட்டது முடிஞ்சது டைட்டன் அகால மரணம் அடைந்தது பீட் சசிகள் நெஞ்சில் இடி இறங்கி கொண்டிருக்குது ராட்ரிக்கும் டோலு மட்டும் தான் இருக்காங்க 10 கில் தான் இருக்காங்க அநேகமா இவங்க வெற்றி பெற முடியுமான்னு தெரியல வெற்றி பெற்றாங்கன்னா டைரக்ட் டிராஃபி இவங்களுக்கு போயிடும் வெற்றி பெறலனா 15 ரவுண்ட் 4v4 கிறுக்கான் பிற்கான் நடைபெறும் லாகெல்லாம் டிவைஸ் ஆகுத்தல அப்படியே கரபர எனக்கெல்லாம் நிக்குதானே M4 இந்த லாக் ஆகுது அப்ப முன்னாடிவங்கலாம் அங்க பாரு ராஜி கடி மாறுது ராஜி கடி மாறுது மறுபடியும் ஒரு 1v3 போட்டு பாக்குறவன்லாம் போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்கான் ராட்ரிக் ஐயோ நான் எஸ்கேப் பண்ணிட்டேனோ முடிச்சு விட்டாங்க ஐயோ ஐயோ இந்த டீம் ஐயோ இந்த டீம் தான வெரியான டீம் 18 கில் வச்சிருக்க டீம் 17 கில் வச்சிருக்க டீம் ராட்ரிக் நாக் வச்சிட்டு விட்டுட்டான் தொட்டோ ஆள மறறமா ஆமா இங்க வந்து மறுபடியும் இவாலோரா மாட்டி விட்டது சாரி வர்மாவுக்கு டீம் முடிச்சிட்டாங்க ராட்ரிக் அகைன் 1v2 வர்மாவுக்கு டீம் 13 கில் 1v2 ராட்ரிக் கிட்ட அவ்வளவுதான் ராட்ரிக்கின் பயணம் ஆரம்பிச்சது BTS hacker is back in the bank அவ்வளவுதான் எழுச்சி நாயகன் ஆயிட்டானே அவ்வளவுதான் ஹாக்கர் போட்டான் ஹாக்கர் இனிமேல் அவ்வளவுதான் அப்படின்னு வர்மா விளாக்ல இன்னும் 2 பேர் இருக்காங்க இன்னும் அப்ப கூட 13 கில் இருக்காங்க 5 கில் எடுத்தா போதும் BTS 5 கில் எடுத்தா போதும் 14 கில் வெளிய போங்கடா SXBTS 14 கில் ஆமா ஆமா ஒரே டீம் 2 பேருக்கு மேட்சா ஜெயிச்சா என்ன ஐயோ தப்பு பண்ணிட்டாங்க இந்த பக்கம் ராட்ரிக் இருந்து மேட்ச் ஜெயிச்சாலும் அவ்வளவுதான் முடிச்சு டைரக்ட் 10000 டிராஃபி இவங்களுக்கு தான் அணி இருக்கு ஆமா ஸ்பாயிலர் போடுங்க சும்மா சொப்பன அணி இங்க இருக்குது தீனா போறான் ஜீவன் அடிக்கிறது போறான் ஜீ சுஜி தீனா அடிக்க போறான் தீனா ஹால மரணம் முடிக்கப்பட்டது யுவா மட்டும் தான் யுவா ஒரு நாக்கு ஜூஸ் மரணம் யுவா ஜூஸ் மரணம் அடைந்தான் ஜீவ் அதாவது போறப்ப கூட அந்த சிங்கப்பெண் எல்லாரும் மேன் லாஸ் கொடுக்குறாங்க ஒரு கொலையை பண்ணிவிட்டு தான் போகுது மரணம் மொத்தம் விட்டு ராட்ரிக் கிட்ட ஆமா 15 கிலோ ராட்ரிக் ஓண்டெல்லாம் அடிச்சிட்டு இருக்கறடா டேய் ஓண்டெல்லாம் ஐயோ என்ன பண்றானே ராட்ரிக் மொத்தம் எல்லாரும் ஜோன் வெளிய வீட்டஸ் ஆத்தா ராட் ஐயோ 13 கிலோ முகிலன் டீம் இருக்காங்க 13 கிலோ முகிலன் டீம் உயிரோட இருக்காங்க 13 கிலோ வீட்டஸ் 15 கிலோ என்ன ரெண்டே பேர் தான் இருக்காங்க 8 டீம் 21 பேர் இன்னொரு டீம் யாரு முகிலன் டீம் மட்டும் தான் ஃபுல் மேன் ஸ்குவாட் இருக்கு இன்னொரு டீம் 17 கிலோட 3 பேர் இருக்காங்க ஆமா ஐயோ அப்பன்னு கேட்டா அப்புட்டு வெளிய அனுப்பிடுடா போடா வெளிய ஜார்ஜோ அப்படினு சொல்ற போறானோ BTS தெரியலையே டை பிரேக்கர் வந்ததா நல்லா இருக்கு கண்டென்ட்க்கு டை பிரேக்கர் இல்லனா என்ன பண்றது ரிட்டர்ன் 3 கார நிப்பாட்டி ஜோன் எடுக்கறாங்க
அவ்வளவுதான் நமக்கு அவ்வளவுதான் content strategy. time breaker அந்த மாதிரி strategy அவங்களுக்கு போட்டாங்களா? கப்பல் ஆமா வேணும். 3 கார் ஆமா strategy அவங்க எப்படி போறானுங்க பாரு. திருசுல போடுறானுங்க. திருசுல போட்டு நிறுத்திட்டானுங்க. வர விட மாட்டாங்க இந்த ஹையஸ்ட் கில் டீம். அவங்க சாட்டில அவ்வளவுதான், மாட்டிட்டாங்களா? முக்கிய team ஆமா அந்த படத்தை கூட சாட்டில ஆரம்பிச்சிச்சு. மாட்டிட்டாங்க. சாட்டில அதனால மாட்டிட்டாங்க. காரை திரும்ப முன்னாடி நிப்பாட்டிடலாம். ஓகே, இன்னும் 19 பேர் 7 டீம் இருக்காங்க. டீம் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா BTS 15 கில்லோட 19 செகண்ட் தான் இருக்கு. போய் அவன் உள்ளார. 2 பேர் தான் இருக்காங்க. BTSல 15 கில் வச்சிருக்காங்க. BTSக்கு இந்த கப்பா முகிலன் பாரு அப்படியே நேக்கா உள்ள போறான் அப்படியே. நேக்கா உள்ள போய் VSOP ல பிடிச்சா முகிலன் டீம்ல ஒருத்தன். அப்படியே பிடிச்சி யாரும் இல்ல அப்படி சொல்லி அப்படியே படுத்துட்டே இப்போ நேரு உள்ள போகுது பாரு. அப்படின்னு உள்ளோம். ஒரு சதுரங்க வியூக்குமே வகுத்துட்டாங்களே BTS. ஸ்டார்க்கு பாத்துட்டான். அவ்வளவுதான் ஸ்டாருக்கும் ஒரு 16 கில். காருக்கும் BTS 16 கில் ஓசி கில் கொடுக்க வந்தான். ஸ்டாருக்கும் நடுவில் மாறுதல்ல 17 கில் பக்கத்துல 17 கில் நாகஸ்டா 18 கில் நோக்கி 18வது கில்லின் தேடலில் BTS 18 வந்துருமா? 17 வந்துருச்சு. 18 வந்துருதா? 18 வந்துருச்சா? ஓ இன்னும் 5 டீம் 13 பேரு. 2 பேர் மட்டும்தான். 2 பேர் இருக்கிற மொத்த டீமையும் போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. BTS 2 பேரு மொத்த டீம் ஆட்டி படைக்கிறாங்க. சர்வேலன்ஸ் நாக் அவுட் ஆயிரானுங்க. ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. 2 கில் எடுத்து வெற்றி பெற்றா போதும். SX BTS 17. 18 கில் கொடுக்க வேண்டாம். 18 கில் கொடுக்க வேண்டாம். இவன் யாரா? சந்திரசாக்கு வந்து நாக் அவுட் பண்ணி வைக்கிறான். அவ்வளவுதான். போடு மறந்துட்டாரு. கரெக்ட் ஆயிடுச்சு. நாகோஸ்டா ராட்ரிக்கு நாகோஸ்டா ஒரு கில் அமுத்ரா. ஐயோ. அமுத்ரா 18 கில் 1 ஹெச்ல இருக்கான். 1 ஹெச்ல இருக்கான். ஜோன் இல்ல 18 கில் வந்துச்சு. BTS 18 கில் வந்துருச்சு. 18 கில் வந்துருச்சு. ஜெயிச்சா மட்டும் போதும். 2 பேர் BTS. 4 பேர் 2 பேர் போதுடா. 2 பேர் டீம் மொத்த டீம் என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாரும் போயிடும். டோரா வேற நாக்குல இருக்கான். 13 ஓகே, கில். BTS ஜோன்குள்ள போனோம். 4 டீம் 8 பேர். டீம் வச்சிருக்காங்க 13. 2v2 ஆமாங்க 2v1 ஐயோ ராட்ரிக்கு ஐயோ. 2 பேருமே ஐயோ. 2 பேருமே ஆக்கறாங்கல. டோல் இந்த பக்கம் ராட்ரிக்கு இந்த பக்கம். ரெமோ 12 கில். இல்ல குமார் BTS வருவா. BTS ரொம்ப பழமை தானியா இருக்கா? என்ன குமார் Okay, 2 பண்ண வீடியோ 2 அழுத்துறாங்கல எல்லாத்தையும். ஆமா ஆனா BTS ஜோன் பிளாக் பண்றாங்க. யாரு இப்போ வந்து 3 டீம் கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கணும். அதெல்லாம் அசால்ட்டா இருக்குடா. பக்கத்துல ஜோன் எத்தனை மீட்டர்? 30 மீட்டர் கால் எடுத்து குப்புக்கு நுட்டுல வந்துறானுங்க. அவ்வளவுதான். டை பிரேக்கர் எல்லாம் பண்ணிட்டாங்க. கார் எடுத்துறான். சொன்ன மாதிரி கார் எடுத்துறான். அவ்வளவுதான் அங்க பாரு அங்க பாரு. அங்க ராட்ரிக்குள்ள வர ஃபர்ஸ்ட் ராட்ரிக்குள்ள வர. ராட்ரிக்கு வந்து ஆமான்னு சொன்ன மாதிரி காரை போட்டு ஜோன் எடுத்துறா ராட்ரிக்கு. காரை போட்டு ஜோன் எடுத்துறா ராட்ரிக்கு. BTS போயிட்டு இருக்கா. அவ்வளவுதான் முடியுது. பேசோவி முடிச்ச அங்க பாரு நம்பர் அங்க ராட்ரிக்கு சாடிச்சு பாருங்க. அங்க பாருங்க. கோல் முட்டி தள்ளிட்டு போறான். ராட்ரிக்கு அடிக்கிறான். டோபி ஆக. டோபி 1 HP. நிறைய ஒருத்தன் ட்ரை பிரேக்கர் அது கீ பிரேக்கர் சொல்லி நோ டை பிரேக்கர். அற்புதமான வெற்றி என்ன நரேன் மட்டும்தான். அவ்வளவுதான் முடிஞ்சு. என்ன மாற்ற முடியுமா? அரேனால ஒரு மாற்றம் கொண்டு வர முடியுமா? அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவு நரேன் ஒடுக்கப்பட்டதா குமார். அழிக்கப்பட்டதா குமார். உடைக்கப்பட்டதா குமார். 2 பேர் விளையாண்டு குமார். ராட்ரிக்